அம்சவல்லி. இதோ வந்துட்டேங்க. இந்தாங்க. பா ரொம்ப சூடா இருக்கு. வரேன். வணக்கங்க. வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. வள்ளி, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. தரகர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேனே தகவல் வந்து சொன்னாருங்களா? சொன்னாருங்க. அத பத்தி பேசதான் வந்தோம். உங்க பையன் என் 2வது பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் எங்களால தட்ட முடியல. அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. அதான் நாங்க சம்மதம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்னங்க பிரச்சனை? இல்லைங்க, அன்னைக்கு நீங்க சொன்னத நானும் என் பையனும் யோசனை பண்ணி பார்த்தோம். உங்க மூத்த பொண்ணையே எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சுந்தர், உன் வாயால சொல்லுடா, அப்பதான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஆமா, நான் மாலதியே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலீங்க. உண்மையை சொல்லணும்னா பெரிய பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோமேன்னு மனசு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க. எதுக்கும் உங்க பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. ஏற்கனவே அவங்கள நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க என் மேல கோவமா இருப்பாங்கல்ல. எங்க மொத்த குடும்பத்துக்கும் சம்மதங்க. ஆமாங்க. அதான் 2 குடும்பத்துக்கும் சம்மதம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி சீர்சனத்தை பத்தி பேசிடுவோம். இத பாருங்க, 2வது பொண்ணுங்கிறதுனாலதான் வரதட்சணையே கம்மியா பேசணும். இப்ப என் புள்ள பெருந்தன்மையோட பெரியவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்லிட்டான். பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை போட்டுருங்க. பையனுக்கு இந்த மோதிரம் செயின்னு ஒரு 5 சவரன் போட்டுருங்க. மொத்தத்துல ஒரு 25 சவரன் நகை போட்டுருங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, என் பொண்ணோட முத கல்யாணத்துக்கு நிறைய பணம் செலவாயிடுச்சு. இப்ப நீங்க கேக்குறது என் சக்திக்கு ரொம்ப அதிகமா படுது. என்னங்க, உங்க பொண்ணுக்கு இது 2வது கல்யாணம்ங்கிறதுனால நாங்க ஒண்ணுமே வாங்காம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா?
பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா கடனை உடனே வாங்க வேண்டியதாங்க. சரிங்க சம்பந்தி, நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடுறேன். இத பாருங்க, உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கும் புரியுது. அதனால கல்யாணத்துக்கு மண்டபம்லாம் பிடிக்க வேண்டாம், சிம்பிளா கோயிலே வச்சு முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். அந்த மண்டபத்துக்கு கொடுக்கற பணத்தை என் பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா இவன் சிம்பிளா ஒரு பைக் வாங்கிக்குவான். இல்லைங்க சம்பந்தி, என் சக்திக்கு இதெல்லாம் தோதுபட்டு வராது. அப்போ உங்க சக்திக்கு தகுந்த இடமா பாத்துங்க, நாங்க கிளம்புறோம். வாடா. இருங்க சம்பந்தி, இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மா வாடா. சம்பந்தி இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. இப்போ என்னங்க பண்றது? அப்போ உங்க சக்திக்கு தகுந்த இடமா பாத்துங்க, நாங்க கிளம்புறோம். நான் சொல்றத கொஞ்சம் தயவு பண்ணி நீங்க கேட்கணும். நீங்க சொன்னபடியே எல்லா நகையும் நல்லபடியா போட்டு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்றேன். ஆனா இந்த பைக்கு மட்டும் என்னால உடனடியா முடியாது. அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எப்படியாவது பாடுபட்டு நான் வாங்கி கொடுத்துட்றேன். இதுக்கு நீங்க தயவு செஞ்சு சம்மதம் சொல்லணும். அம்மா, அவங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பைக் வாங்கி தரேன்னு சொல்றாங்கல்ல, நமக்கு பொண்ணுதாம்மா முக்கியம். சரின்னு சொல்லு. பாத்தீங்களா, எல்லா விஷயத்திலுமே என் பிள்ளைக்கு பெருந்தன்மை தான். இவனாலதான் என் வீட்டுக்கு வர லட்சுமி போய்கிட்டே இருக்கு. சரி, சீக்கிரம் ஒரு நல்ல தேதி பார்த்து சொல்லி அனுப்புங்க, நாங்க வரோம். அம்மா, ஒரு நிமிஷம். ஏங்க, உங்களை கேட்டுட்டு மறுபடியும் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? இல்லைங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். லவ்வா பண்ற லவ் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். நான் வரேங்க. வரேன். அம்மா, பாப்பலாம். வரேங்க. வாங்க. இப்ப சந்தோஷம் தானே? எப்படியோ நல்லபடியா கல்யாணம் நடந்த போதும். ஐயோ, அக்கா முகத்துல வெக்கத்தை பாரு. இந்தா. அக்கா, காஃபில ஏகப்பட்ட சக்கரை. இல்ல, அது டீடா. நீ சொன்ன அப்புறம் தான் தெரியுது இது டீன்னு. சுரேஷ், சுரேஷ், வானந்தினி, ஹாய். என்ன விஷயமா வந்திருக்க? சும்மா சுரேஷை பார்த்துட்டு போலான்னு தான். ஆமா, கையில என்ன? இன்டர்வியூ கார்டு. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னு நான் கடவுளை ப்ரே பண்றேன். தேங்க்யூ. சுரேஷ், நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நிஜமாவா? ஆமா, எங்க அக்காவை பார்த்துட்டு போன மாப்பிள நம்ம ரெண்டு பேரையும் நிஜமாவே லவ்வர்ஸ்னு நம்பிட்டாரு. அது மட்டும் இல்ல, எங்க அக்காவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சிட்டாரு. ஆனா என்ன, வரதட்சணை தான் கொஞ்சம் அதிகமா கேக்குறாங்க. எப்படியோ நீ நினைச்சது நடந்தது இல்ல, விடு. ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நந்தினி, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்ன சாரி தேங்க்ஸ் எல்லாம் வேண்டியிருக்கு? உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன். ஆஸ் அ ஃப்ரெண்டா என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை தான் நான் செஞ்சேன். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? ஆமா, அந்த மாப்பிள்ள அந்த பார்க்குக்கு தான் வருவாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு உன்கிட்ட சொல்லலான்னு தான் நான் பார்க்குக்கு வந்துட்டு இருந்தேன். யதார்த்தமா பார்த்தா சுந்தரம் அந்த வழியா வந்துட்டு இருந்தாரு. நான் அப்பதான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணி நம்ம பிளான பத்தி சொன்னேன். நீயும் இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இதை யூஸ் பண்ணிக்கலான்னு. நாம நினைச்ச மாதிரியே சுந்தரும் பார்க்குக்கு வந்துட்டாரு. நம்ம பிளானும் சக்சஸ் ஆயிடுச்சு. சூப்பர். ஆமா, வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாரு, அப்ப கூட நம்மள பத்தி எதுவுமே சொல்லலையா? அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அத பத்தி ஒரு வார்த்தை, ஒரு ரியாக்ஷன் கூட காட்டல. எப்படியோ
மாலதி கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. தேங்க்ஸ் சுரேஷ். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நந்தினி. ஆமா நந்தினி, உங்க அக்காவை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, என்ன சொன்னாங்க? அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க. ஓ, இந்த உங்க அம்மா தான் கேட்டாங்க. மாச கடைசி சம்பளம் வந்ததும் தரேனாங்க. குடி நந்தினி. பாவம் உங்க அப்பா எப்படிதான் கடன் எல்லாம் அடைக்க போறாரோ. அதான் எனக்கு வேலை கிடைக்க போதில்ல. எங்க அப்பாவோட கடன் எல்லாம் நான் அடிச்சிருவேன். ம், இன்டர்வியூ கார்டு தானே வந்திருக்கு, வேலை இன்னும் கிடைக்கலல்ல. சரி சரி, நீ கிளம்புமா. மூர்த்தி சார் சொல்லுங்க சார். சார் ஃப்ரீயா இருக்காரா? ஃப்ரீயா தான் இருக்காரு. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். மே கமின் சார்? வாங்க 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 ரங்கநாதன், உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க ரங்கநாதன், என்ன விஷயம்? சார் எனக்கு கொஞ்சம் லோன் வேணும். வாட்? ஆமாம் சார், என் பொண்ணு கல்யாணம், அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான். என்ன ரங்கநாதன், 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு லோன் வாங்கினீங்க, அதையே இன்னும் கட்டி முடிக்கல. அதுக்குள்ள அடுத்த பொண்ணுக்கு லோன் கட்டு வந்திருக்கீங்களே. இல்லை சார், இதுவும் என் மூத்த பொண்ணுக்கு தான். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து, அதனால் அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ அவளுக்கு மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. நல்ல ஃபேமிலி, ஆனால் கொஞ்சம் அதிகமாக வரதட்சணை கேட்குறாங்க. அதான். நல்ல விஷயம்தான், ஆனா அதுக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சார் அப்படி சொல்லாதீங்க சார், நீங்கள் தான் பார்த்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். இங்க பாருங்க ரங்கநாதன், ஃபர்ஸ்ட் உங்க பெரிய பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு லோன் வாங்கினீங்க. அது முடியறதுக்குள்ள 2வது பொண்ணு படிக்கணும்னு லோன் கேட்டீங்க, அதையும் நான் சாங்ஷன் பண்ணினேன். இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி கடைசி பொண்ணுக்கு காலேஜ் அட்மிஷன், அதுக்கு ஃபீஸ் கட்டணும், எஜுகேஷன் லோன் லேட் ஆகுதுன்னு சொன்னீங்க. நீங்க போட்ட லோன் முடியறதுக்குள்ள நான் அடுத்தடுத்த லோன் சாங்ஷன் பண்ணிருக்க கூடாது. ஆனா ஏன் பண்ண? படிப்பு விஷயமாச்சே, நம்மளால பிரேக் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஓகே பண்ண. நீங்க பிஎஃப் லோனு, அந்த லோனு, இந்த லோனு வாங்கிட்டீங்க. ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லா லோனையும் எப்படி கட்டி முடிப்பீங்க? நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா. சார், எனக்கு ஏற்கனவே மேலேருந்து பயங்கர பிரஷர். மறுபடியும் உங்களுக்காக போய் நிற்க முடியாது. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நீங்க வாங்கின லோனை எல்லாம் அடைக்க பாருங்க சார். ரங்கநாதன், உங்க நிலைமையை நினைச்சு நான் அனுதாபப்படத்தான் முடியும், வேற ஒன்றும் என்னால செய்ய முடியாது. சார் சாரி மிஸ்டர் ரங்கநாதன், இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். உங்க சீட்டுக்கு போகலாம். சார் என்னங்க, ஆ? கல்யாணத்துக்காக ஆபீஸ்ல லோன் கேட்க போறேன்னு சொன்னீங்களே, கொடுத்தாங்களா? என்னங்க யோசிக்கிறீங்க? லோன் கிடைச்சதா இல்லையா? கிடைக்கல வள்ளி. கண்டிப்பா கிடைச்சிரும்னு சொன்னீங்களே. ஆமா, நானும் அந்த நம்பிக்கையோட தான் போனேன்.
கேட்டேன். ஏற்கனவே வாங்கின கடனையே நீங்க அடைக்கல, அதனால மேற்கொண்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இப்போ என்னங்க பண்றது? அதான் எனக்கும் புரியல. சம்மந்தி அம்மா கிட்ட பேசி வரதட்சணையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்கன்னு கேக்குறதுக்கு கூட ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கராரா பேசுவாங்களே. என்னதான் விஞ்ஞானமும் படிப்பறிவும் வளர்ந்திருந்தாலும் இந்த வரதட்சணை கேட்கிற குடும்பம் மட்டும் காலங்காலமா தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. பொண்ணை பெத்தவங்களும் தான் பொண்ணு வாழணுமேன்னு தகுதிக்கு மீறி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொரு தகப்பனும் தனக்கு பொன் குழந்தை பிறந்தா அதை எப்படி கரை சேர்க்கறதுன்னு தெரியாம கடைசி வரைக்கும் தவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் விடிவு காலம் பிறக்குமோ தெரியல வள்ளி. என்னங்க, இவ்வளவு தூரம் பேசி முடிச்சு இந்த கல்யாணம் தள்ளி போச்சுன்னா நம்ம மாலதி தாங்க மாட்டாளேங்க. அழாத வள்ளி, பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக கல்யாணத்தை தள்ளி போட முடியுமா? எங்கேயாவது எப்படியாவது கந்து வெட்டிக்கு வாங்கியாவது கல்யாணத்தை நடத்தி தான் தீரணும். நடத்தி காட்டுறேன். வணக்கம் சார். யாரு? ரங்கநாதனா? வாங்க வாங்க வாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? இருக்கேன். உட்காருங்க. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். முதல்ல உட்காருங்க. அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஓஹோ. அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. 1,00,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவேன். 1,00,000னா மாசம் 5,000ன்னு சொல்லி 20 மாசம் கட்டணுமே. அது உங்களால முடியுமா? கடன்னு வாங்கிட்டா வாயை வைத்துக்கிட்டையாவது அடைச்சுதானே ஆகணும். கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். அப்பா முருகா, அண்ணா இங்க வாப்பா. இதோ வந்துட்டேங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. ரங்கநாதன் பேர்ல பத்திரத்தை ஒண்ணு ரெடி பண்ணு. சரிங்கண்ணா. கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி. ஏய்யா, ஹவுஸ் ஓனர்னா பேர் சொல்லிதான் கூப்பிடுவியா? வாசல்ல நின்னு ஏன் வாழ் வாழுன்னு கத்துற? கத்தாம 3 மாசம் வீட்டு வாடகை பாக்கி இருக்கு. கேட்டா இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேங்கிற. பணத்தை ஒழுங்கா தர போறியா இல்ல வீட்டை காலி பண்ண போறியா? என்னம்மா கம்முன்னு நின்னுட்டு இருக்க? பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? யோ, ரொம்ப பேசாத. அடுத்த மாசம் சேர்த்து வாங்கிக்க போ. அடுத்த மாசம் மட்டும் உங்க வீட்டு பின்னாடி இருக்கிற மரத்துல பணம் காய்ச்சிருமா? மரம் கொடுக்காதியா, என் மகன் கொடுப்பான். மகனா? அவனே சும்மா வேலை வெட்டி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி கொடுப்பான்? என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ண போறையா, அவ வரதட்சணையோட வருவாள்ல, அத வச்சு கொடுப்பேன். எந்த இழிச்ச வாய மாட்டினானோ, சீக்கிரம் பணத்தை கொடுக்கற வழியை பாரு. ஏமா, நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துட்ட. வரவளோட நகை வித்து உன் கடன் அடிச்சிட்டா என் செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உன் செலவுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே. பொண்ணு வீட்டுல எக்ஸ்ட்ரா பீட்ட போட்டா போச்சு. ஏமா, நாம கேட்டதை குடுக்கறதுக்கு அந்த ஆள் 1008 தடவை யோசிச்சான். இப்ப எக்ஸ்ட்ரா கேட்டா கொடுப்பானா?
கேப்போம், கொடுத்தா முன்ன கட்டுவோம், இல்லன்னா வேற பொண்ணை பாத்துக்கிறோம்னு சொல்லிடலாம். போனை போடுற, நான் பேசுறேன். என்னாச்சு ரங்கநாதன்? ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை பேசுறாரு. பேசுங்க. ஆ சொல்லுங்க மாப்பிள்ளை. நான் சம்மந்தி பேசுறேன். சம்பந்தியா? சொல்லுங்க சம்பந்தி. சம்மந்தி, நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். நீங்க 25 பவுன் போடுறேன்னு சொன்னீங்க. அது எனக்கு என்னமோ ரொம்ப கம்மியா தெரியுது. நீங்க ஒரு 30 பவுன் போட்டுருங்க. சம்பந்தி, நீங்க கேட்ட 25 சவரனுக்கு நான் கடை வாங்கிட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு வந்து 30 சவரன்னு கேட்டா என்னால முடியாது சம்பந்தி. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க.